ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான போலி இது கூடவே நம்ம பால் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதோட காம்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம் தாங்க. இதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து இது ஒரு குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக விட்டுறலாம். இனிமேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் போலிக்காக. இதுக்காக ஒரு பவுலில் 1½ கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செமி சாஃப்ட் டோவாக வரது வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்கு கணக்கு பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இனிமேல் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஃபைனலாக பிசைஞ்சிட்டு இதை மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். இனிமேல் பாயாசத்துக்கு நம்ம பால் ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ பால் கொதிச்ச ஆரம்பித்ததும் இதில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி, நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சேமியா, இவ்வளோ போட்டு இது கொஞ்சம் நல்லா வற்றி வாரது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் ஒரு மத்து வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம். 1 2 கடலை கிடக்கட்டும். அப்புறமா இன்னொரு கடாயில் பாகு கரைச்சி எடுக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு வெல்லம், இது கூட அரை கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி அதையும் வடிகட்டி மாற்றி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம மசிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பு, இது கூட அந்த வெல்லத்தையும் நல்லா வடிகட்டி சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் போட்டு இது கொஞ்சம் நல்லா வற்றி வரது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். நம்மளுக்கு இப்போ பூரணம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாயசம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கும். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் சுகர் ஆட் பண்ணிடலாம். அரை கப் அளவுக்கு சுகர் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறமா ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். கடைசியாக இதில் கொஞ்சமாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 15 போல் இருக்கும். இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே சேர்த்து நம்ம பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம போலி மட்டும் ரெடி பண்ணலாம். பூரணம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பூரணத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போது உள்ள பூரணத்தை வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம உள்ளே வச்சுட்டு இதை கை வச்சு அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு போலி ரெடி ஆயிரும். இதை அப்படியே தோசை தவாவில் கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் எடுத்து சுட்டு எடுக்கலாம். வாழை இலையில் கூட நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக போலியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டான போலி அப்புறமா பால் பாயசம், இதோட காம்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.